அன்னைக்கு 2022 பேப்பர் டிஸ்கஷன் வந்து பார்ப்போம். ஓகே. இந்த 2022-21 அதாவது 2022ஆம் வருஷம் நடந்த பேப்பரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப முதலாவது கொஸ்டின் 1ல கேட்டிருக்காங்க. சம் எக்கனாமிக் ஆஃப் criticizes the concept of the profit maximization in incompleted. அதாவது சும்மா ஒரு கொஸ்டினுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு வேர்டிங் தந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, the firm operating in the free market system generating profit is the visual and it's play two visual role. What are they? Explain சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க சொல்லி சொன்னா, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டத்துல வந்து ப்ராஃபிட் லாபம் வந்து 2 முக்கியமான வகைப்பாகங்களை வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லி. சரியா? இது ஆல்ரெடி நாங்க 2019 பேப்பர்லயும் டிஸ்கஷன் பண்ண ஒரு கொஸ்டினோட தான். அதாவது வந்து நார்மலாவே வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் ப்ராஃபிட் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன் ஓகே. அப்ப நாங்க இது ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டினே தான் இருக்கு. ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட் அதாவது லாபம் உழைத்த பிறகு அந்த லாபத்தை வச்சுக்கொண்டு என்ன மாதிரியான வகைப்பாகங்களை மேற்கொள்ளும்னு சொல்லி. அப்ப நாங்க அதுல முதலாவது படிச்சோம். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் த இன்கம் ஃபார் பிசினஸ் பர்சன். இட் கேன் பி சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் மீட்டிங் எக்ஸ்போஷன் ரிக்யர்மெண்ட் ஆன் திஸ் பிசினஸ். அதாவது வந்து லாபம் வந்த பிறகு நாங்க அந்த ப்ராஃபிட்டை வச்சுக்கொண்டு என்னென்ன வகையான விடயங்கள்ல வந்து ஈடுபடலாம்னு சொல்லித்தான் இந்த ப்ராஃபிட் ரோல்னு சொல்றாங்க. அதுல முதலாவது தான் லாபம் ஒன்று கிடைக்கப்பட்டோடனே நாங்க உரிமையாளருக்கு, அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் ஓனருக்கு சேர வேண்டிய பங்கை வந்து நாங்க வழங்கணும். அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது பங்குதாரர்களுக்கு தேவையான ஷேர்ஸை வந்து நாங்க வழங்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது சம்பந்தமா நான் நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி இருக்கிறேன். ஸோ நான் இது சும்மா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்டேட்காக வந்து தான் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அடுத்தது, what are the limitation of the profit maximization theory? Explain while highlighting the relevance aim to the maximizing profit under the current economic and business environment. அப்ப current எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்வாயர்மெண்ட்னு சொல்லக்குள்ள தற்காலத்துல வந்து லாபம்னு சொல்லக்குள்ள வந்து பொருளியல் மற்றும் வணிக சூழல்ல வந்து லாபம்னு சொல்லும் பொழுது அந்த மொத்த வருமானத்துல இருந்து செலவுகளை கழிக்கிறது. அந்த செலவுகள் தான் நாங்க படிச்சது என்னதுன்னு சொன்னா எக்ஸ்பிளிட் காஸ்ட் இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி படிச்சோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தியரியில அதாவது வந்து லாப உச்சப்படுத்தல்ல வந்து அந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தியரியில வந்து லிமிடேஷன் சொல்லி சொன்னா இக்னோர்ஸ் த குவாலிட்டி. அதாவது இப்ப லாபம் உச்சப்படுத்தப்படுது தானே. இப்ப லாபம் உச்சப்படுத்தப்படுறதுல வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அதாவது பொருட்கள தரத்தை வந்து நாங்க கவனத்தில் கொள்றது இல்லை. அடுத்தது இக்னோர் த ரிஸ்க். அதாவது வந்து எங்களுக்கு அந்த இப்ப லாபம் உச்சப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து நாங்க வந்து என்ன செய்யறோம்னா எங்களோட ஷேர்ஸை வாங்குறோம். சம்டைம்ஸ் அந்த ஷேர்ஸ் வந்து குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு, கூடக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனா நாங்க லாபம்னு சொல்லி ஒண்ணு கன்சிடர் பண்ற நேரம் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க எதிர்காலத்துல அதுதான் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் அண்ட் பிசினஸ் என்வாயர்மெண்ட் சொல்லி. ஸோ அதை நாங்க அந்த பொருளியல் ரீதியா ஏற்படுற காரியங்கள் சம்டைம்ஸ் இப்போ எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம் இன்ஃப்ளூஷனா இருக்கலாம், கரன்சி எக்ஸ்சேஞ்சஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியானது பிசினஸா எடுத்துக்கொண்டா சம் கம்படிஷன் கூடயா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் எதுவுமே வந்து நாங்க இந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் சொல்ற விஷயத்துல வந்து கவனத்தில் கொள்ள மாட்டோம். அடுத்தது வந்து பாருங்க, இக்னோர் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதாவது நாங்க இது நிறைய விஷயம்
தடவை நாங்க படிச்சிருக்கோம். இக்னோர் த டைம் வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லி சொன்னாலே வந்து, அதாவது வந்து எதிர்காலத்துல நாங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எதிர்காலத்துல எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி நாங்க முன்கூட்டியே வந்து கணிச்சு கொள்றது தான் நாங்க ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த பிரசன்ட் மணின்னு சொல்லி ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த பிரசன்ட் மணின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் இப்ப 100 ரூபி. ஆனா எதிர்காலத்துல வந்து எங்களுக்கு கிடைக்கிற பெறுமதி வந்து சம்டைம்ஸ் அதே 110 இருந்தாலும், ஆனா இப்ப இருக்க வேல்யூ வந்து அந்த எதிர்காலத்துல இருக்க வேல்யூக்கு வந்து ஈக்குவல் ஆகுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. அடுத்தது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் பணவீக்கம் காரணமாக வந்து தான் அப்படி வரும். அது தாங்க எக்கனாமிக் சிச்சுவேஷன் சொல்லி சொல்றது. அடுத்தது எசினஸ் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, என்ன சொல்றது? அதாவது வந்து நாங்க லாபத்த மட்டும் கணிப்பு பார்வையா நோக்குற நிலையில வந்து வேறு காரணிகள் எதுவுமே வந்து கருத்தில் கொள்ளப்படுறதில்ல. அதுதான் லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு புது கொஸ்டினா தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஏல வந்து 2வது கொஸ்டின் நம்பர் 1 ஏல 2வது கொஸ்டின் வந்து ஒரு புது கொஸ்டின். அதாவது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ல வந்து லிமிட்டேஷன பத்தி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் வைல் த ஹைலைட்டிங் ரிலவன்ஸ் எய்ம் டு மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் அண்டர் த கரண்ட் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்வைரன்மென்ட். ஸோ இந்த விஷயங்களை போட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எழுதுனா ஓகே. அடுத்தது பாருங்க, in addition to the economic objective, what are the non-economic objective? This question already நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயமே தான். சரியா? இந்த modern day firm aim to achieve, explain with example. அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட non-economic objectiveங்களை வந்து விளங்கப்படுத்தினா ஓகே. சரியா? சரி. இப்ப அடுத்த கொஸ்டின் பி. Why is necessary to consider the implicit cost of business firm? Highlight the difference between the business profit and economic profit. ஓகே. இப்ப நாங்க நேத்து படிச்ச மாதிரி தான், அதாவது பிசினஸ் ப்ராஃபிட் அண்ட் எக்கனாமிக் ப்ராஃபிட் 2 விஷயம் இருக்கு. சரியா? அப்ப நாங்க இந்த எக்கனாமிக் ப்ராஃபிட்ல தான் வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இந்த இம்ப்ளீட் காஸ்ட், எக்ஸ்பிளிட் காஸ்ட் இந்த ரெண்டையும் வந்து நாங்க கவர் பண்ணுவோம். ஆனா இதே அக்கவுண்டிங் ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்கக்குள்ள, நாங்க அக்கவுண்டிங் ப்ராஃபிட்க்கு வந்து அந்த கான்செப்ட்ல வரக்குள்ள வந்து நாங்க அங்க வந்து கவனத்தில் கொள்றது வந்து இன்னைக்குமே வந்து என்னைக்குமே அதாவது அக்கவுண்டிங் ப்ராஃபிட்னு சொல்லி சொல்ல என்னைக்குமே வந்து நாங்க கவனத்தில் கொள்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எக்ஸ்பிளிட் காஸ்ட்டை மட்டும்தான். இம்ப்ளிட் காஸ்ட் தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா 2லையும், அதாவது வந்து நார்மலாவே இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து 2ல, அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது, அக்கவுண்டிங் ப்ராஃபிட்லையும் பார்ப்போம், எக்கனாமிக் ப்ராஃபிட்லையும் வந்து நாங்க பார்க்குற விஷயம் தான் இந்த இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. எக்ஸ்பிளிட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா அது வந்து நாங்க அக்கவுண்டிங்ல அதாவது வந்து என்ன சொல்றது, பிசினஸ் ஏதாவது எக்ஸ்பிளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அது மொத்த நேர் செலவு. அது வந்து நாங்க அக்கவுண்டிங்ல மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டோட்டல் ரெவென்யூல இருந்து எக்ஸ்பிளிட் காஸ்ட்டை மட்டும் தான் கழிப்பாங்க. ஆனா இந்த இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்றது வந்து அப்படி இல்லை. இந்த இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க எக்கனாமிக் ப்ராஃபிட்லயும் அதை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அக்கவுண்டிங் சரியா? என்ன சொல்றது, என்னது அக்கவுண்டிங் ப்ராஃபிட்லயும் வந்து அதை மைனஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதைத்தாங்க நாங்க சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட்னா என்ன, அக்கவுண்டிங் ப்ராஃபிட்னா என்னதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் போட்டு அந்த மாதிரியான எக்கனாமிக் இம்ப்ளிட் காஸ்ட்கான உதாரணங்கள் என்ன, எக்ஸ்பிளிட் காஸ்ட்கான உதாரணங்கள் என்னன்னு சொல்லி போட்டா ஓகே. அடுத்தது பாருங்க, வாட் ஆர் த டிட்டர்மைண்ட் ஆஃப் த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட் ஃபார் அ குட்ஸ் எக்ஸ்பிளைன். இதுவும் நாங்க வந்து என்ன செஞ்சோம், நேற்று டிஸ்கஷன் பண்ணது தான் 2019 கொஸ்டின்ல. அதாவது வந்து நாங்க என்ன விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லித்தான் டிரெக்டாவே கொஸ்டின்ல வந்து கேட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல எல்லாமே வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான். அதாவது நேச்சர் ஆஃப் த குட்ஸை பார்ப்போம், டைம் பீரியட் பார்ப்போம், இன்கம்ல அந்த குட்ஸுக்கு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நாங்க காஸ்ட் பே பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் அதுல கவனிக்கிறது. சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் தந்திருக்காங்க பாருங்க. The demand and supply equation of the goods given as ன்னு சொல்லி போட்டு QD equal 160 minus 4P, QS equal minus 32 plus 8P. சரியா? அப்ப இப்படி தந்திருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, இது ரெண்டையுமே வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு தந்திருக்கிற சந்தர்ப்பத்துல விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சி வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், முதல்ல நாங்க இக்யூலிபிரிமியம் பிரைஸ் அண்ட் இக்யூலிபிரிமியம் குவான்டிட்டி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஈக்குவேஷனை போட்டு வந்து நாங்க
நெகிழ்ச்சியை வந்து காணணும். சரியா? அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம்? QD சமன் 160 சக 4P, QS சமன் -32 + 8P. அப்ப 160 சக இந்த -32 சமனுக்கு இங்கால கொண்டு வரக்குள்ள +32 ஆகும். சமன் இந்த 4P -4P சமனுக்கு இங்கால கொண்டு வரக்குள்ள +4P, அந்த 8P வந்து அப்படியே கீழே பிரதியீடு செய்வோம். இப்ப டோட்டலா 192 சமன் 12P. அப்ப இந்த 192 12ஆல பிரிச்சா P சமன் 16. சரியா? P சமன் 16ங்கிறது தான் சமநிலை விலை. அப்ப சமநிலை விலையில வந்து நாங்க சமநிலை தொகை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதுக்கு QD சமன் 160 செய்ய 4P போட்டு 160 மைனஸ் 4 into 16. அப்ப 160ல 64 போனா 96. அப்ப QD சமன் QS வந்து சமன்னு சொல்றதுக்காக நாங்க இங்க QS வந்து கண்டு போடணும். சரியா? இதை கண்டு வச்ச பிறகுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டியை காணணும். எலக்ட்ரிசிட்டிக்கான சமன்பாடு தான் PED, அதாவது பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈக்குவல் டெல்டா QD இன் கீழ் டெல்டா P தர P இன் கீழ் QD சொல்லி சொன்னோம். அப்ப இந்த டெல்டா QD இன் கீழ் டெல்டா P சொல்லி சொன்னா அதை நாங்க சரிவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சரிவு தான் எங்களுக்கு இங்க -4 இன்டு விலை எவ்வளவு 16, குவான்டிட்டி எவ்வளவு 96. அப்ப -4 into 16 divided by 96. அப்ப price elasticity of demand வந்து -0.66. அதாவது இது ஒன்றை விட குறைவு. அப்ப price of elasticity of demand வந்து அதாவது rather than 1 ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து ஒன்றை விட குறைவு இன்எலாஸ்டிசிட்டியா இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க நிரம்பல் PEC, அதாவது சப்ளை பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை டெல்டா QS இன் கீழ் டெல்டா P தர P இன் கீழ் QS. அப்ப டெல்டா QS இன் கீழ் டெல்டா P ன்னு சொல்லி சொன்னா நாங்க பாப்போம் இங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது 8P plus 8P இன்டு விலை வந்து 16, தொகை 96. அப்ப 8 தர 16 பெருக்கி 96ஆல பிரிச்சா 1.33. இது வந்து பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, அதாவது இங்க வந்து எலாஸ்டிசிட்டி காணப்படுது. சரியா? ஒன்றை விட கூடுதலையா இருக்கு. இது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி உடையது. ஓகே, அடுத்த क्वेश्चन. If a unit tax rupees 4, வரி 4 ரூபாய் விதிக்கும் பொழுது நிரம்பலில வரி 4 ரூபாய் விதிக்கும் பொழுது find the new equilibrium price and quantity. எங்களுக்கு இந்த மொத क्वेश्चनல வந்து equilibrium price and quantity வந்து கேட்டு இல்ல. equilibrium price and quantity கேக்காட்டியும் நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எலக்ட்ரிசிட்டி காணணும்னு சொல்லி சொன்னா ஒண்ணு எங்களுக்கு பிரைஸ் தந்திருக்கணும். அப்ப பிரைஸ் தந்து இல்லாட்டி அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கண்டிப்பா வந்து அந்த கேள்வி நிரம்பல் சமன்பாடை போட்டு பிரதியிட்டு சமநிலை விலை சமநிலை தொகை கண்டு தான் நிகழ்ச்சியை காணணும். சரியா? அப்ப ரெண்டாவது அப்ப இங்க Bல வந்து கேட்டிருக்காங்க வரி 4 ரூபாய் விதிக்கக்குள்ள வந்து புதிய சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை எவ்வளவுன்னு சொல்லி வரி 4 ரூபாய் விதிச்சா அது வந்து நாங்க எதுல இம்பாக்ட் ஆகும்னு சொன்னா நிரம்பல்ல. அப்ப QS சமன் -32 சக 8 வரி விதிக்கக்குள்ள அந்த சமன்பாடு P - T ன்னு சொல்லி போகும். அப்ப -32 சக 8 P மைனஸ் டெக்ஸ் எவ்வளவு 4 ரூபி, அப்ப 4. அப்ப இந்த -32 சக 8 இந்த பிராக்கெட்ல இருக்க P வந்து பெருக்கப்படும். அப்ப 8P பிளஸும் மைனஸும் பெருக்கப்பட்ட -8 தர 4 32. அப்ப QS சமன் -32 -32 64 இருக்கும். அப்ப -64 சக 8P. இதுதான் என்னது எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு. இந்த புதிய நிரம்பல் சமன்பாடை வச்சு கொண்டு தான் நாங்க என்ன செய்யணும் இப்ப நியூ equilibrium price and நியூ equilibrium quantity ஆஃப்டர் டாக்ஸ் இம்போஸ்ட்க்கு பிறகு காணணும். அப்ப QD சமன் QS. அப்ப QD 160 சக 4P சமன் -64 சக 8P. 160 பிளஸ் இந்த -64 இங்க +64 மாறும் ஈக்குவல் 4P சக 8P. அப்ப 160 64 டோட்டலா 224 சமன் 4P 8P வந்து 12P. அப்ப P சமன் எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா இந்த 224 12ஆல பிரிச்சா P சமன் 18.66. அதே மாதிரி இங்க QD. அப்ப QD வந்து நாங்க இப்ப equilibrium quantity-ய பார்க்கணும். QD சமன் 160 சய 4P. 160 சய 4 தர இந்த equilibrium price 18 தர 18.60. மிது சரியா? அப்ப இந்த நியூ equilibrium
நாங்க 18.66 வந்து பார்க்கக்குள்ள அப்ப 160 மைனஸ் 74.66. அப்ப கியூடி சமன் எவ்வளவு? 85.33. அந்த கியூடியை தான் வந்து கியூஎஸ்ல நாங்க கண்டு ரெண்டும் கியூடி சமன் கியூஎஸ் சொல்லி இங்க காண்றோம். சரியா? இப்படி இது இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஒண்ணு கேட்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு கொஸ்டினை நாங்க ரீட் பண்ணக்குள்ள வந்து அந்த கொஸ்டின்ல வந்து எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பாருங்க. முதலாவது கேட்டிருக்காங்க equilibrium price and quantity வந்து காண சொல்லி. அதுக்கப்புறம் கேக்குறாங்க is there a relationship between how the tax is shared between the buyers and seller of the electricity coefficients of the demand and supply. இப்ப இங்க வந்து demand and supply. சரியா? அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, டேக்ஸ் விதிச்ச பிறகு இந்த விலைசார் நிகழ்ச்சியை வச்சுக்கொண்டு கேள்வி மற்றும் நிரம்பல்ல வந்து எப்படி காணப்படும் சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அப்ப முதலாவது பாருங்க இங்க பிஇஎஸ் சமன் கியூஎஸ் இன் கீழ் டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பி தர பி இன் கீழ் கியூஎஸ். எங்களுக்கு புதிய நிரம்பல் சமன்பாடு வந்து எவ்வளவு? 8Pன்னு சொல்லி சரிவு வருது. அப்ப 8P தர சமநிலை விலை 18.66, சமநிலை தொகை 85.33. அப்ப 8 தர 18.66 பெருக்கி 85.33 பிரிச்சா 1.74. இது வந்து என்னது? விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி உடையது. எலக்ட்ரிசிட்டி ஆஃப் சப்ளை 1.74. இந்த ஒன்றை விட கூட. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து டேக்ஸ் ஒன்று விதிக்கக்குள்ள இப்ப நுகர்வோர் தாங்குற வரி எவ்வளோ, உற்பத்தியாளர் தாங்குற வரி எவ்வளோன்னு சொல்லி காணணும். அப்ப அதுக்கான சமன்பாடுக்கான வரைபடம் தான் இந்த சப்ளை. பாருங்க, வரி விதிச்ச பிறகு நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும், விலை வந்து உயர்த்தப்படும். அப்ப 12 ரூபாய் ஆரம்பத்துல 12 ரூபாய் 18.66. அப்போ பழைய சமநிலை விலை நியூ இக்விலிபிரியம் பிரைஸ் வந்து எவ்வளவு? 18.66. ஓல்ட் இக்விலிபிரியம் பிரைஸ் எவ்வளவு? 16. அப்ப 18.66 இருந்து 16 கழிச்சா 2.66. அப்ப 2.66 தான் கன்சியூமர் டேக்ஸ். அப்ப 4 ரூபாயில் 2.66 போனா பேலன்ஸ் 1.34 தான் சேலர் டேக்ஸ். அப்ப இந்த பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் சப்ளைல வந்து அதிக அளவு டேக்ஸை தாங்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா கன்சியூமரா இருக்கும். குறைந்த அளவு டேக்ஸை தாங்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம் என்னது செல்லரா இருக்கும், உற்பத்தியாளரா இருக்கும். சரியா? கேட்டிருக்காங்க தானே. சோ டிமாண்டையும் பத்தி கேட்டிருக்கனால இப்ப நாங்க டிமாண்ட்ல பார்த்தோம். அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து 0.66. 0.66னா ஒன்றை விட குறைவு. ஒன்றை விட குறைவா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து வரி ஒன்று விதிக்கப்படும் பட்சத்துல வந்து கூடுதலான வரி யாரு தாக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னா கூடுதலான வரி யாரு தாங்கப்படுவார்னு சொல்லி சொன்னா நுகர்வோரா இருக்கும். குறைவான வரி யாரு தாக்கப்படுவார்னு சொன்னா உற்பத்தியாளரா இருக்கும். அதே டேபிள் அதே வரி அமைப்பா தான் இங்கேயும் காணப்படும். கிளியரா? ஓகே. சரியா? அடுத்த கொஸ்டின். ஓகே. Especially at the time when the economic of precision, how would you knowledge in the concept income elasticity of demand important to the managers make effective business decision. அப்ப இது என்ன சொல்லிருக்காங்க? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து வினைத்திறனான முகாமையாளர்களுக்கு வந்து பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்ற வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னதுன்னு சொன்னா நேச்சர் ஆஃப் த குட்ஸ், அதாவது பண்டங்கள்ல தன்மையை அறிஞ்சு கொள்ளலாம். இது வந்து எசென்ஷியல் குட்ஸா, லக்ஸரி குட்ஸா, இன்ஃபேர் குட்ஸான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இன்கம் லெவல் சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி ஃபோர்காஸ்டிங் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணி நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து கண்ட்ரி டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாம எலோகேட்டிங் ஆஃப் த ரிசோர்ஸ். அடுத்தது வந்து மக்கள்கிட்ட பீப்புள்கிட்ட வந்து இன்கம் லெவலை வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு நாங்க இன்கம்
அப்லோ லெவல வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்தது வந்து டேக்ஸ் பேபிளுக்காக, அதாவது வந்து நாங்க இப்போ ஒரு கன்சியூமர் மேல அப்படி இல்லாட்டி சப்ளையர் மேல வந்து ஒரு பொருள் விலையை நிர்ணயிப்பதற்கு வந்து எவ்வளவு டேக்ஸ், அதாவது வந்து நாங்க டேக்ஸ் வந்து ஒரு டேக்ஸ் எவ்வளவு இம்போஸ் பண்ணணும், அது சப்ளையர்ஸ் மேல எவ்வளவு இம்போஸ் பண்ணணும், கன்சியூமர் மேல எவ்வளவு இம்போஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம வந்து பிரைஸை வந்து நாங்க தீர்மானிக்கிறதுக்கெல்லாம் இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அதைத்தான் சொல்றாங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா income elasticity of demand important for a manager to make a effective business decision சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் போதும். இங்க 3 எழுதி 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க. அடுத்தது பாருங்க, providing the example highlight the difference between the fixed and variable input of production how would be useful identify the short and long run. அப்ப இந்த fixed and variable நிலையானது மாறும் காரணி, இது குறுங்காலம் மற்றும் நீண்ட காலம். இது 4 கான்செப்ட் 4 விஷயத்தை வந்து விளக்க சொல்றாங்க. ஓகே, சோ இது வந்து நான் ஆல்ரெடி தியரி கிளாஸ்ல வந்து நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாம பேப்பர் டிஸ்கஷன்லயும் வந்து இந்த இன்புட் வேரியபிள் என்னது பிக்ஸ் வேரியபிள், பிக்ஸ் வேரியபிள், அடுத்தது வந்து ஃபிக்ஸ் காஸ்ட், அப்புறம் வேரியபிள், அதுக்கப்புறம் இல்லாம ஷார்ட் ரன் லாங் ரன் சொல்லி எல்லாமே படிச்சு இருக்கும். சரியா? படிச்ச டிஸ்கஷனுக்கான நோட்ஸுங்க தான் இது பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ப்ரொடக்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே படித்தேன். சரியா? ப்ரொடக்ஷன் ஓகே. இந்த பாருங்க, ஷார்ட் ரன் அண்ட் வர்சஸ் அண்ட் லாங் ரன். அப்போ ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரன் சொல்லி இருக்கு. அடுத்தது அது இல்லாம வந்து ஓகே ஓகே ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஓகே பாருங்க, ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கொண்ட நாங்க ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி இருக்கு. அப்ப நாங்க முதலாவது இங்க பார்க்கணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி காரணியை எடுத்துக்கொண்டா, அது உற்பத்தி காரணிகளை எடுத்துக்கொண்டா அந்த உற்பத்தி காரணிகளை பொறுத்தளவுல வந்து நீண்ட காலம் குறுங்காலம்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து மாறும் காரணி நிலையான காரணின்னு இருக்கு. சரியா? இப்ப நாங்க முதலாவது வந்து இந்த ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரன் பார்ப்போம். ஷார்ட் ரன் சொல்லி சொன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க ப்ரொடக்ஷன் வந்து ஈடுபடுத்தக்குள்ள இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியாட்டி அது நாங்க ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த ஷார்ட் ரன் பீரியட்ல வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸும் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஆனாலும் இன்னொரு விஷயம், இந்த ஷார்ட் ரன்ல வந்து ஆக குறைஞ்சது ஒரு ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆவது காணப்படும். அதைத்தான் நாங்க ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்லுவோம். இதே நாங்க லாங் ரன்னு சொல்லி சொல்லக்குள்ள, லாங் ரன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஈடுபடுத்தக்குள்ள எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடிஞ்சா அதை வந்து நாங்க லாங் ரன்னு சொல்லி எடுப்போம். அதாவது வந்து இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு டைம் பீரியடும் இருக்கும்னு சொல்லி சொன்னா அது நாங்க லாங் ரன்னு சொல்லி எடுப்போம். சரியா? அடுத்தது வந்து பார்ப்போம் நாங்க. ஓகே,
ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அதாவது வந்து ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொன்னா நிலையான காரணிகள். உதாரணத்துக்கு நாங்க பில்டிங்ஸா இருக்கலாம், மெஷின்ஸா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம். இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்குள்ள வரும். அதாவது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க எல்லா அளவு அதாவது சேஞ்ச் பண்றதன் மூலமா வந்து அதாவது வந்து ஒரு உற்பத்தியின் அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துறதன் மூலமா வந்து உற்பத்தியாளர்களால் அதை ப்ரொடக்ட் பண்ற சப்ளை அந்த சேலர்ஸ் அவங்களால வந்து மாற்றிக்கொள்ள முடியாத ஃபேக்டர்ஸை தான் வந்து நாங்க ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். உற்பத்தி எவ்வளவு அளவா இருந்தாலும், அதாவது 100, 200, 50, 300 இருந்தாலுமே வந்து இந்த இந்த ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது சேஞ்ச் ஆகாம கன்ஸ்ட்ரைனா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது கன்ஸ்ட்ரைனா நிலையா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டா நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து எங்கட வேரியபிள் அதாவது வந்து எங்கட உற்பத்தியின் அளவை மாற்றிக்கொள்றதுக்கு ஏற்ப வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த காரணிகளை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதுக்காகத்தான் நாங்க போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்றோம். லேபர், ரோ மெட்டீரியல், உழைப்பு, மூலப்பொருள் இது எல்லாமே வந்து மாறும் காரணிகளா இருக்கும். அப்ப நாங்க ப்ரொடக்ஷன் அதாவது வந்து நாங்க ப்ரொடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா வேரியபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் அளவை நாங்க குறைக்கணும்னு சொல்லி சொன்னா வேரியபிளை குறைக்கணும். ஸோ அப்ப இங்க வந்து இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொல்றது ஷார்ட் ரன்லயும் இருக்கும், அடுத்தது அது மட்டும் இல்லாம லாங் ரன்லயும் இருக்கும். சரியா? இதுதான் நீங்க அங்கன எழுத வேண்டிய ஆன்சர். ஓகே. அடுத்தது பாருங்க. கன்சிடர் த ஷார்ட் ரன் ஃபங்ஷன். இப்படி ஒரு ஷார்ட் ரன் ஃபங்ஷனை தந்தா இந்த டேபிளை வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணணும். அப்ப அந்த டேபிள் ஃபில் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு தந்திருப்பாங்க பாருங்க. யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட் அதாவது யூனிட் பிரைஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஒரு 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 உற்பத்தி பொருளோட விலை எவ்வளவு? ₹200. வேஜ் ரேட் ஆஃப் த லேபர் அதாவது ஊழியர்களுக்கான அந்த வருமானம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2400ன்னு சொல்லி 2400ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப நாங்க இப்படி இருக்கக்குள்ள நாங்க எப்படி அந்த எக்ஸெல்ல வந்து நாங்க ப்ரொடக்ஷன் கண்டோம். வேற என்ன சொல்றது? ஃபிக்ஸ் ப்ரொடக்ஷன் அடுத்து என்னது வேரியபிள் ஃபேக்டர்ஸை வச்சுக்கொண்டு நாங்க டோட்டல் காஸ்ட் கண்டோம், மார்ஜினல் காஸ்ட் கண்டோம், அது இல்லாம எவரேஜ் காஸ்ட் கண்டோம். அது எப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸெல்ல அதே கொஸ்டின் வந்து 2000 இப்போ இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 2017, 19 அதே மாதிரி 18லயும் இருந்துச்சு. எல்லா பேப்பர்லயும் வந்து நாங்க செஞ்சோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த சார்ட். ஓகே. அப்ப எங்களுக்கு இங்க தந்திருக்காங்க பாருங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் 4. எவரேஜ் ப்ரொடக்ஷன் காண்றது எப்படி? இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனை வந்து அவுட்புட்டால டிவைட் பண்ணணும். அப்ப 4 ஒன்றால டிவைட் பண்ணா நாங்க 4. ஓகேயா? சரி. அடுத்தது பாருங்க. எங்களுக்கு வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காணும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த டெல்டா டிபிஎல் இன் கீழ் டெல்டா கியூஎல். அப்ப எங்களுக்கு டெல்டா டிபிஎல் 0க்கும் 4க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளவு? 4. இங்க வந்து மாற்றம் எவ்வளவு? 1 ஒன்றால கூட்டிக்கொண்டு போகுது. ஓகே. அடுத்தது இப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காணும் தானே. மார்ஜினல் ப்ரொடக்ஷனுக்கான சமன்பாடு என்ன? டெல்டா டிபிஎல் இன் கீழ் டெல்டா கியூ. அப்ப இந்த எம்பிஎல் கூட்டுத்தொகை எவ்வளவு? 10 14. ஸோ அதை 14ன்னு இங்க போடுவோம். அடுத்தது எவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி பார்க்கிறது? இந்த 14 2ஆல பிரிச்சா எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்துரும். சரியா? அடுத்தது எங்களுக்கு எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் எப்படி பார்க்கணும்? அப்ப டிபி இந்த கியூஎல்ல ஏபிஎல்லால மல்டிபிள் பண்ணா ஓகே. 11 3 33. ஓகே. இப்ப வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் இதுக்கு எப்படி பார்க்கணும்? இந்த 33க்கும் 14க்கும் இடையில வந்து இருக்கிற டிஃபரண்ட் 33க்கும் 14க்கும் இடையில இருக்கிற டிஃபரண்ட் எவ்வளவு? 19. 33 14. ஓகே. 19. அப்ப 19 தான் மார்ஜினல் ப்ரொடக்ஷனா இருக்கும். அடுத்தது பாருங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. எவரேஜ் ப்ரொடக்ஷன். அப்ப 48ல 4 பிரிச்சா வந்து நாங்க 12 நாங்க 48. இப்ப இந்த 48க்கும் 33க்கும் இடையில இருக்க டிஃபரண்ட் எவ்வளவு? 15. அதுதான் மார்ஜினல் ப்ரொடக்ஷனா இருக்கும். சரியா? அடுத்து எங்களுக்கு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தெரியும். டோட்டல் ப்ரொடக்ஷனை காணணும். அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் காண்றதுக்கு வந்து நாங்க டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து நாங்க அதாவது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி காணணும்? டெல்டா டிபிஎல் இன் கீழ் டெல்டா கியூஎல். அப்ப நாங்க இந்த டோட்டல் எம்பிஎல் வந்து கூட்டினா எவ்வளவு வரும்? 60. அப்ப 60 போட்டா என்ன? அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 65 12. ஓகே. அப்ப அந்த 60க்கும் 48க்கும் இடையில டிஃபரண்ட் வந்து 12. ஓகே. அடுத்தது எங்களுக்கு ஏபிஎல் 11 தந்திருக்காங்க. அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் 11 தர 6 66. மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? இந்த 60க்கும் 6க்கும் இடையில டிஃபரண்ட் வந்து 6. இந்த 5க்கும் 6க்கும் இடையில டிஃபரண்ட் 1. அப்ப இங்க 6 இருக்கும். ஓகே.
சரி. இப்ப அடுத்தது 66க்கும் 66 7ஆல பிரிச்சா வந்து எங்களுக்கு எவரேஜ் புரொடக்ஷன் வந்து 9.42ன்னு சொல்லி வரும். ஓகே. 66 7ஆல பிரிச்சா 9.42 சரியா? சோ அப்ப இதுக்கான வந்து டிஃபரண்ட் எவ்வளவா இருக்கும்? இந்த 66க்கு 66க்கு அப்ப இங்க 0 இருக்கும். ஓகே. சரி. அடுத்தது பாருங்க. இங்க மார்ஜினல் புரொடக்ஷன் தந்திருக்காங்க. அப்ப டோட்டல் புரொடக்ஷன் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, இது 64 66 64 இருக்கும். 66க்கும் 64க்கும் இடையில வந்து டிஃபரண்ட் -2 இருக்கும். அப்ப இது வந்து 8 இருக்கும். ஓகே. சோ இத வச்சுக்கொண்டு நாங்க வரைபடத்த வரையுவோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்தா வரைபடம் கேட்டு இல்லாட்டியுமே நீங்க வந்து வரைபடத்த வரையுங்க. ஓகே. சோ அது வந்து உங்களுக்கு அ பாயிண்ட்டா இருக்கும். சோ இங்க வந்து நாங்க என்ன போடுவோம்? டிபி, ஏபி, எம்பின்னு சொல்லி போடுவோம். இங்க கியூன்னு சொல்லி நாங்க போடுவோம். சரியா? சோ இப்படி போட்ட பிறகு எங்களுக்கு இங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே. முதலாவது fill in the table and identify the stage of the production. Explain your answer with the illustration. இந்த வரைபடத்த வரைஞ்சு தான் நாங்க ஆன்ஸர வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியா? அப்ப இது நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தின விஷயமே தான். சோ நான் எகைனும் விளங்கப்படுத்துறேன். அப்ப இந்த முதலாவது ஸ்டேஜ் சரியா? இந்த எக்ஸல வச்சுக்கொண்டு இப்ப நான் ஸ்டேஜ் வந்து பிரிக்கிறதும் நான் ஆல்ரெடி சொல்லியே தான் இருக்கிறேன். சரியா? இது முதலாவது ஸ்டேஜ். இந்த முதலாவது ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, டோட்டல் புரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து அதிகரிக்குது. பாருங்க 4, 14, 33 ரொம்ப ஸ்பீடா அதிகரிக்குது. சரியா? எவரேஜ் புரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்கிரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. 4, 7, 11ன்னு சொல்லி. மார்ஜினல் புரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எவரேஜ் புரொடக்ஷன விட கூடிய வேகத்துல வந்து ஹை ஸ்பீட்ல வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது வந்து அதிகரிக்குது. திரும்ப அப்படியே வந்து இந்த 4, 10, 19ன்னு சொல்லி அதிகரிச்சு கொண்டு வருது. அப்ப இங்க ஒரு விஷயம் நாங்க நோட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மார்ஜினல் புரொடக்ஷன் அதாவது வந்து எவரேஜ் புரொடக்ஷன விட மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து கூடுதலையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து மார்ஜினல் புரொடக்ஷன் அதாவது மார்ஜினல் புரொடக்ஷன் எவரேஜ் புரொடக்ஷன விட மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து கூடுதலையா இருக்கும். சரியா? சரி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேயா? ஓகே. சரியா? அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ பொறுத்தளவுல இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். சரியா? இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மொத்த உற்பத்தி டோட்டல் புரொடக்ஷன் இந்த 48, 60, 66ன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, குறைஞ்ச வேகத்துல தான் அதிகரிக்குது. இங்க பாருங்க இங்க 4, 14ன்னு இருக்கிற கேப்பும், இங்க 48, 60, 66ன்னு இருக்க சின்ன கேப் போன்ல தான் அதிகரிச்சு கொண்டு போகுது. சரியா? எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, படிப்படியா குறைஞ்சு கொண்டு போகுது. பாருங்க 12, 12 அப்புறம் 11க்கு வந்துருச்சு. மார்ஜினல் புரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எவரேஜ் புரொடக்ஷன விட கூடிய வேகத்துல குறைவடையுது. இங்க 12, 12, 11 குறைவுக்குள்ள இங்க 15, 12, 6 கிட்டத்தட்ட இங்க 3 டிஃபரண்ட் வரக்குள்ள இங்க வந்து 0 டிஃபரண்டா இருக்கக்குள்ள இங்க வந்து 3 டிஃபரண்ட் ஆகுது. இங்க வந்து 1 டிஃபரண்ட் ஆகக்குள்ள இங்க 6. அப்ப குறைஞ்ச அது கூடிய வேகத்துல வந்து குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி 0 நிலைய வந்து அடுத்த கட்டத்துல அடைய இருக்குது. அப்ப இங்க வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த சராசரி உற்பத்திய விட எல்லை உற்பத்தி குறைவா இருக்கும். சராசரி உற்பத்திய விட எல்லை உற்பத்தி குறைவா இருக்கும். அதாவது ஏபி வந்து இங்க வந்து என்ன நடக்கும்? கூடுதலா இருக்கும் இந்த எம்பிய விட. சரியா? இதுதான் செகண்ட் ஸ்டேஜ்ல நடக்கிற மாற்றம். ஓகே. அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, டோட்டல் புரொடக்ஷன் பாருங்க 66, 64ன்னு சொல்லி குறைய தொடங்குது. சரியா? இதே எவரேஜ் புரொடக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து குறைவடைந்து கொண்டே வருது. 9.48ன்னு சொல்லி. மார்ஜினல் புரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எதிர்க்கணிய நிலை. அதாவது மைனஸ் லெவல வந்து அடையுதுன்னு சொல்லி சொல்லணும். பாருங்க 0, -2 லெவல அடையுது. இதத்தான் வந்து நாங்க இங்கன எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது பாருங்க
How could be the firm use the pattern behavior the production is a short run for the ration decision making explain. ஓகே, அப்ப இந்த குறுங்காலத்துல வந்து இந்த உற்பத்தியை வந்து எந்த கட்டத்துல வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லி தான் அங்க கேக்குறாங்க. நாங்க படிச்சிருக்கோம், குறுங்காலத்துல வந்து இன்னைக்குமே வந்து 2ஆம் கட்டத்துல தான் வந்து அந்த உற்பத்தியை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லி படிச்சிருப்போம். ஏன் நாங்க 2ஆம் கட்டத்துல வந்து அந்த ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பகுத்தறிவுள்ள உற்பத்தியாளன் வந்து அதாவது வந்து மாறும் காரணிகளுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த மாறும் காரணிகள், இந்த மாறும் காரணிகளுக்கு ஏற்ப இந்த கியூவெல் இந்த மாறும் காரணிகள் ஏற்படுற செலவை வந்து இந்த உற்பத்தி பொருள் மூலம் கிடைக்கிற வருமானத்துல இந்த எம்ஆர் சமன் எம்பிஎல்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கப்படும் சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப 2ஆம் கட்டத்துல தான் வந்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா உற்பத்தி வந்து நிறுத்தப்படும். கொஸ்டின் கேட்டா why not stage 3 why not stage 1ன்னு கேட்டா, ஸ்டேஜ் நாங்க 3லயோ 1லயோ வந்து நிலைநிறுத்ததுக்கான காரணம் என்னதுன்னா, இப்ப நாங்க 3வது ஸ்டேஜ்ல ஏன் இவங்க நிலைநிறுத்த மாட்டான்னு சொன்னா, firm use the more variable input to produce the less output. அதாவது வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, 3வது ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, வேரியபிள் அதிகரிக்க வந்து அவுட்புட் வந்து என்ன குறைஞ்சு கொண்டு வருது. அதாவது மாறும் காரணிகளை வந்து அதிகரிக்க இங்க பாருங்க 7, 8ன்னு சொல்லி கூட டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து இங்க குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி சொல்லணும். ஸோ சப்போஸ் ஏன் அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி கேட்டா, அதுக்கும் ஒரு ரீசன். அதாவது அண்டர்லைசேஷன் fixed capacity can increase the output per unit by increasing amount of the variable input. அதாவது அண்டர் யூட்டிலைசேஷன் ஃபிக்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க படிச்சிருக்கோம் ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து நாங்க உற்பத்தி மேற்கொள்ளாவிட்டாலும் எங்களுக்கு வந்து செலவு. நாங்க முதலாவது கட்டத்திலே உற்பத்தியை நிறுத்திட்டோம்னு சொல்லி சொன்னா அது எங்களுக்கு வந்து நஷ்டத்தை நோக்கி தரும். அதனால தான் வந்து ஒரு பகுத்தறிவுள்ள உற்பத்தியாளர் என்றைக்குமே வந்து 2ஆம் கட்டத்துல வந்து உற்பத்தியை வந்து நிலைநிறுத்துவான்னு சொல்லி சொல்லணும். பாருங்க, the answer depend upon the how many unit output the firm can say the price of the production. அதாவது விலையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். and the monetary cost of employing the variable cost. அதுக்கான கிரயம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துட்டு 2வது ஸ்டேஜ்ல வந்து நாங்க ப்ராடக்ட்டை வந்து நிப்பாட்டுவோம்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, how many workers should be the hire to maximizing into profit. அப்ப இங்க maximizing into profit ன்னு சொல்லி சொன்னா 2400 ரூபாய் வருமானம் வந்து உழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து எத்தனை ஊழியர்களை வந்து நாங்க வேலைக்கு அமர்த்தணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இந்த எக்ஸல்ல வந்து பாருங்க, நாங்க இந்த எம்ஆர்பி அதாவது வந்து இந்த எம்ஆர்பி பாக்குறது எப்படின்னு சொன்னா எம்பிஎல் மல்டிபிள் எம்ஆர். அப்ப 4 தர 200 800 அப்படியே வந்து நாங்க மல்டிபிள் பண்ணிட்டு வரக்குள்ள எங்களுக்கு 2400 வந்து எங்க கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டேஜ்ல. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா profit maximization in its always can get from second stage in the short run production னு சொல்லி கேட்டா அந்த கூற்று எக்ரியா டிஸ்எக்ரியான்னு சொல்லி சொன்னா எக்ரி. அதாவது என்னைக்குமே வந்து profit maximization வந்து பாருங்க, நாங்க பார்த்த எல்லா கொஸ்டின்லயும் வந்து இந்த 2ஆம் கட்டத்துல தான் வந்து profit maximization ஆகும். பாருங்க, இங்கேயும் profit maximization 2வது கட்டத்துல, இங்கேயும் 2வது ஸ்டேஜ், இதுலயும் 2வது ஸ்டேஜ், இதுலயும் 2வது ஸ்டேஜ்ல தான். இதுல அந்த கொஸ்டின் ஸோ இதுலயும் வந்து இந்த 2வது ஸ்டேஜ்ல தான். ஓகே, ஸோ அதைத்தான் வந்து நாங்க அங்கன எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அப்ப அங்க வந்து 5 லேபரா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா profit maximization ஆகும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். Question 4. Explain whether you agree with the following statement. Use illustration where appropriate. Explain your answer. இப்ப இங்க எக்ரின்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எக்ரி இல்லாட்டி டைரக்டா நாங்க டிஸ்அக்ரின்னு சொல்லி கொடுக்கலாம். பாருங்க, a perfectly competitive firm maximizing it the profit the point where the firm marginal cost equal to average cost. நாங்க profit maximization பார்க்கிறது எதுலன்னு சொன்னா எம்ஆர் சமன் எம்சில தான். profit maximization லாபம் உச்சப்படுத்தல் என்பது வந்து எல்லை செலவு சமன் எல்லை வருமானத்துக்கு சமனா இருக்கக்குள்ள தான். எம்சி
வந்து ஏசிக்கு இல்ல. அப்ப இந்த எக்ரிமெண்ட் வந்து டிஸ்அக்ரியா இருக்கும். சரியா? இப்ப நாங்க டிஸ்அக்ரின்னு சொல்லி மட்டும் போட்டு வேலை இல்ல. அதுக்கான வரைபடத்தை நாங்க காட்டணும். ஓகே. பாருங்க. The disagree MR சமன் MC ன்னு சொல்லி போட்டு a perfectly competitive form maximization it is profit at the point where the form as MR equal to MC. அப்ப MR equal to MC ன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வரைபடம். ஓகே. இது வந்து எம்ஆர் கோடு, இது வந்து எம்சி கோடு. இந்த எம்ஆர் கோடு, எம்சி கோடு சந்திக்கிறதுல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க எவரேஜ் வேரியபிள். ஓகே. ஸோ எங்களுக்கு தெரியும். இந்த கர்வ் வந்து தான் என்னது எம்சி கோடுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். இது வந்து ஏடிசி கோடு. சரியா? இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா டி சமன் எம்ஆர் சமன் ஏஆர்ன்னு சொல்லி படிப்போம். இது வந்து எம்சி கோடு. அப்ப எம்சி கோடு இந்த எம்சியும் எம்ஆரும் சந்திக்கிற புள்ளியில தான் வந்து என்னது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆகும். இது வந்து எங்களுக்கு பிஆர் இருக்கும். இது 0 இருக்கும். பூஜ்ஜியமா இருக்கும். இது வந்து நாங்க மேல இது என்னது காஸ்ட் அப்படி இல்லாட்டி ரெவென்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்க கியூவா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இதுதான் வந்து ஈக்விலிபிரியம் அடைகிற பிரைஸா இருக்கும். சரியா? இந்த வரைபடத்தை போட்டு எம்ஆர் சமன் அப்ப ஆகவே எம்ஆர் சமன் எம்சியில தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா இருக்கும். ஓகேயா? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா இருக்கும். ஓகே. அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். பாருங்க. To maximizing the profit of monopolistic always determine the price and quality of the product within the inelastic range it is demand. அதாவது வந்து inelastic rangeன்னு சொல்லி சொன்னா என்னது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அதாவது வந்து என்ன சொல்லுவோம் நாங்க விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் ரொம்ப சிறிதா இருந்தா அது வந்து இன்இலாஸ்டிக் ரேஞ்ச் இட் இஸ் டிமாண்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் வந்து விலை மாற்று வீதம் அதாவது குறித்த பொருளை வந்து விலை கூடினாலும் குறைஞ்சாலும் அதுக்கான கேள்வித்தொகை வந்து எப்படியுமே வந்து குறைந்த அளவுல காணப்பட்ட அது இன்இலாஸ்டிக்னு சொல்லி படிச்சோம். இந்த மனோபொலி மார்க்கெட்னா என்னது தனியுரிமை சந்தை. அதாவது வந்து அப்ப தனியுரிமை சந்தை எடுத்துக்கொண்டு அங்க அவுட்புட் வந்து கூடுதலா இருக்குமா? இருக்காது. அவுட்புட் வந்து சாதாரண அளவு தான் இருக்கும். நாங்க அதுக்கு உதாரணங்கள் என்ன படிச்சோம்? நாங்க வாட்டர் போர்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரயில்வேன்னு சொல்லி படிச்சோம். அப்ப இதுகள்ட்ட வந்து அவுட்புட் வந்து என்னைக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்ப அவுட்புட் குறைவா இருக்கிறதால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரைஸ் வந்து இங்க வந்து காணப்படுற அதாவது வந்து பிரைஸ் வந்து கூடுதலா இருக்கும். அப்ப இங்க வந்து பிரைஸ் கூடக்குள்ள அதுக்கான கேள்வித்தொகை மாற்றம் வந்து சம்டைம்ஸ் குறைவா இருக்கு. அதாவது வந்து பெரிய அளவு விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் வந்து பெரிய அளவுல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பிரைஸ் வந்து கூட குறையில சேஞ்சா இருந்தாலும் அதை விட டிமாண்ட் வந்து கூடுதலான அளவுல வந்து கூடையும் குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுதான் அப்ப நாங்க அந்த விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் பெருசுன்னு சொல்லி நாங்க எதுல படிச்சிருக்கோம்? இலாஸ்டிக் ரேஞ்ச் ஆஃப் இட் இஸ் டிமாண்ட்ல படிச்சிருக்கோம். சரியா? அப்ப பாருங்க it is possible for the monopoly determine the price and the output it is product at the not for a same time னு சொல்லி நாங்க sorry அந்த கொஸ்டின் இல்ல. So பாருங்க the maximizing profit ரெண்டாவது கொஸ்டின். Okay. பாருங்க the maximizing profit of monopoly always determine the price and quantity of it is product within the elastic range in it is the demand. விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் பெரிதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப பாருங்க அதுக்கான வரைபடத்தை நாங்க போட்டாச்சு. விலை வந்து குறைய கூட கேள்வி தொகை கூடும்னு சொல்லி. சரியா? இப்ப இந்த வரைபடம் எங்களுக்கு பாருங்க பார்க்கக்குள்ள நாங்க இன்இலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் இலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் பொறுத்த அளவுல வந்து எப்படி காணப்படும்? கேள்வி தொகை அதாவது வந்து கேள்வி கோட்டுக்கு வந்து
மென் சாய்வா காணப்படும். கேள்வி கோட்டுக்கு வந்து மென் சாய்வா காணப்படும். இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்குள்ள விலை மாற்று வீதத்தை விட விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். பாருங்க பாருங்க இங்க கெப்ப நீங்க இந்த அம்புக்குறி எடுத்து பார்த்தாலே தெரியும். பாருங்க இவ்வளவு பெருசா நீண்டு போகுது. ஆனா இது இங்க அம்புக்குறி பாருங்க. இந்த அம்புக்குறி பாருங்க ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அப்படித்தான் வரும். விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் பெருசா இருக்குன்னு சொல்லி சரியா. சோ இந்த கேர்வை தான் வந்து நான் வந்து இப்ப அந்த கேர்வை தான் வந்து நான் இப்ப எங்களுக்கு மனோபொலி மார்க்கெட்ல இருக்க கேள்வி கூட தானே போட முடியும். சோ போட்டேன் சரியா. சோ இதுதான் எம்ஆர், இது ஏஆர் சமன் டிஆர். நாங்க படிச்சிருக்கோம் எவரேஜ் ரெவன்யூ விட எம்ஆர் வந்து இங்க வந்து குறைவா இருக்கும்னு சொல்லி கியூ பி இந்த பணங்களை குறிச்சா ஓகே சரியா. அடுத்தது it is possible for a monopolist to determine the price and output the product at the same time. அதாவது என்னது மனோபொலி மார்க்கெட்ல வந்து விலையும் கேள்வியும் காணப்படுது. ஒரே நேரத்துல வந்து அந்த நிறுவனம் விலையிலேயோ கேள்வியிலேயோ செல்வாக்கு செலுத்த முடியாது. அதாவது ஏதாவது ஒன்றுல தான் செல்வாக்கு செலுத்த முடியும். வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா விலையை குறைக்கணும். வருமானத்தை அதாவது அவுட்புட் வெளியீட்டை வந்து குறைக்கணும்னு சொல்லி சொன்னா பொருளோட விலையை அதிகரிக்கணும். அப்ப இதுல ஏதாவது ஒரு செயற்பாடை மட்டும்தான் மேற்கொள்ள முடியும் சரியா. சோ அதுக்கான வரைபடமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். It is possible for the monopoly to determine the price and output at is the product at the not for a same time சரியா. இந்த கொஸ்டினும் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான். சோ அதுல வந்து நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். விலை அல்லது கேள்வி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல தான் முதல்ல தாக்கம் செலுத்தலாம். ரெண்டையுமே வந்து ஒரே டைம்ல வந்து தாக்கம் செலுத்த முடியாதுன்னு படிச்சு இருக்கும். ஓகே அடுத்தது பாருங்க டிமாண்ட் at the total cost equation of monopolistic monopolistல வந்து தனி அதாவது என்னது தனியுரிமை சந்தையில வந்து கேள்வி கோடும் சமன்பாடு அதாவது வந்து என்னது கிரயம் டோட்டல் காஸ்டையும் தந்திருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பிரைஸ் அண்ட் அவுட்புட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகக்குள்ள வந்து லாபம் உச்சப்படுத்தப்படக்குள்ள வந்து விலையும் என்ன சொல்றது அளவும் வந்து குவான்டிட்டி அவுட்புட் வந்து எவ்வளவுல வந்து லாபம் உச்சப்படுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க லாபம் முதல்ல உச்சப்படுதுன்னு சொல்லி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பார்க்க முன்னுக்கு எங்களுக்கு வந்து கேள்வி சமன்பாடு தந்துதான் நாங்க முதல்ல என்ன சொல்லணும் விலைக்கான சமன்பாடை எடுத்துக்கொள்ளணும். விலைக்கான சமன்பாடை காணணும். விலைக்கான சமன்பாடை கண்டு அடுத்தது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அடுத்தது வந்து நாங்க அதுக்கான வந்து டோட்டல் ரெவென்யூவை காணணும். டோட்டல் ரெவென்யூவை கண்ட பிறகு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அதுக்கான மார்ஜினல் ரெவென்யூவை வந்து காணணும். அப்ப முதல்ல வந்து விலை சமன்பாடை காணணும், அப்புறம் டோட்டல் ரெவென்யூ காணணும், அப்புறம் மார்ஜினல் ரெவென்யூ காணணும் சரியா. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த மார்ஜினல் ரெவென்யூவையும் மார்ஜினல் காஸ்டையும் வச்சுக்கொண்டு பிரைஸ் எவ்வளவுக்கு வந்து எங்களுக்கு காணப்படும், அடுத்தது அவுட்புட் எவ்வளவு காணப்படும் சொல்லி காணணும். ஓகே சோ அப்போ முதலாவது வந்து ஃபைண்ட் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இப்ப இங்க 7 மார்க்ஸ் தந்திருக்காங்க. ஸோ 2, 4, 6ன்னு மார்க்ஸ் போடுறாங்க. அப்போ முதலாவது வந்து பார்ப்போம் நாங்க இந்த எங்களுக்கு தந்திருக்க இந்த கேள்வி சமன்பாடை வச்சுக்கொண்டு விலையை காண்றதுக்கு QD சமன் 48/0.2p. அப்ப இந்த 0.2p வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 0.2 அப்படியே பிரிக்கணும். பிரிக்கக்குள்ள எங்களுக்கு விலை சமன்பாடு அதாவது வந்து 0.2 பிரிச்சா இங்க p மட்டும் கிடைக்கும். 48 வந்து 0.2 பிரிச்சா 240. Q நாங்க சொல்லியிருக்க இன்றைக்குமே வந்து நாங்க வகையீடு தொகையில வந்து அதாவது வந்து 1ங்கிற ஒரு பெருமதி காணப்படுது. அப்போ 1 0.2 பிரிச்சா 5Q. அப்ப இதுதான் என்னது எங்கட விலை. அப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து தெளிவா நீங்க காட்டணும் இதெல்லாம். இல்லாட்டி நீங்க இதெல்லாம் காட்டி முடிஞ்ச ஒரு பாக்ஸ் போட்டுனாலும் காட்டுங்க. சோ உங்களுக்கு கூட இந்த கணக்கு செஞ்சுட்டு போக்குள்ள தெரியும் ஓகே இதுதான் விலை சமன்பாடு. சோ அடுத்தது நாங்க டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ எப்படி பார்ப்போம்? P தர Q விலை தர தொகை. விலை எங்களுக்கு தெரியும். விலைக்கான சமன்பாடு 240/5Q. எங்களுக்கு Q அதாவது வந்து கேள்வி வந்து எவ்வளவுன்னு தெரியாது. கேள்வி அப்ப 5Q போட்டு நாங்க 240 தர Q 240Q மைனஸ் 5Q தர Q 5Q வர்க்கம். இதுதான் டோட்டல் ரெவென்யூ சமன்பாடு. அப்புறம் வந்து மார்ஜினல் ரெவென்யூ. ஏன் இப்ப நாங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ல வந்து அவுட்புட் எவ்வளவு பிரைஸ்
பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறோம். எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் தந்திருக்காங்க. அப்ப டோட்டல் காஸ்ட் தந்தா அதை எங்களுக்கு எம்சிக்கு வந்து மாத்திக்கொள்ளலும். ஆனா இப்ப நாங்க டோட்டல் ரெவென்யூ தந்திருக்காங்க, அதை நாங்க இப்ப எம்ஆருக்கு மாத்திக்கொள்ளணும். அப்ப மார்ஜினல் ரெவென்யூக்கு மாத்திக்கொள்ளணும். ஏன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொல்றது எம்ஆர் ஈக்குவல் எம்சியில தான் இருக்கு. சரியா? அதுக்காக தான். அப்ப டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. அப்ப டெல்டா டிஆர் வந்து எவ்வளவு? 240 கியூ மைனஸ் 5 கியூ வர்க்கம். சரியா? இப்ப மார்ஜினல் ரெவென்யூ காணமுனுக்கு நாங்க முதலாவது செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதல்ல வகையீடு செய்யணும். அப்போ 1 தர 240. நான் சொல்லியிருக்கேன் இந்த கியூக்கு என்னைக்கு 1 பெறுமதி இருக்கு. அப்ப நாங்க வகையீடு செய்யக்குள்ள 1 தர 240 கியூ மைனஸ் இந்த 2 தர 5 கியூ. அப்ப 240 கியூ மைனஸ் 10 கியூ வர்க்கம். இப்படி இருக்க கூட இதை நாங்க திரும்ப எகைன் தொகையீடு செய்யக்குள்ள இந்த 240 கியூல 1 மைனஸ் 1 மைனஸ் 10 கியூ வர்க்கத்துல 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்ப பாருங்க எம்ஆர் சமன் 240 செய்ய 10 கியூ. இதுதான் இப்ப எங்களுக்கு எம்ஆர். அப்ப மார்ஜினல் ரெவென்யூ தெரியும். இப்ப மார்ஜினல் காஸ்ட காணணும். அப்ப மார்ஜினல் காஸ்ட காண்றதுக்குன்னா எங்களுக்கு வந்து முதல்ல டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் காஸ்ட்கான சமன்பாடு வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க 1200 சக கியூ வர்க்கம்னு சொல்லி. அப்ப டிசியை வந்து நாங்க எம்சி காணணும்னா என்ன செய்யணும்? டெல்டா டிசி இன் கீழ் டெல்டா கியூ. அப்ப இங்க 1200 வந்து நாங்க இங்க 0 அப்படின்னு நாங்க போடலாம். இந்த கியூ வர்க்கம் அப்ப 2 தர கியூ 2 அப்ப 2 மைனஸ் 1 இது ஒரேடியா நான் இங்க கண்டிருக்கேன். ஓகேயா? அப்ப 0 சக 2 அப்ப டிசி சமன் 2. சரியா? டிசியில இது எம்சின்னு சொல்லி வரணும். எம்சி சமன் 2. ஓகேயா? அப்ப எம்ஆர் சமன் எம்சி 240 செய்ய 10 கியூ சமன் 2. அப்ப இந்த 240ல வந்து இந்த சமனுக்கு இங்கால வர +2 -2 மாறும். 10 கியூ தனியா வரும். அப்ப 240ல இருந்து 2 போனா 238. அதை 10ஆல பிரிச்சா அப்ப கியூ சமன் 23.8. அப்ப எங்களுக்கு வெளியீடு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ல இருக்கக்குள்ள வெளியீடு எவ்வளவா இருக்கும்? கியூல வந்து 23.8 இருக்கும். அடுத்தது வந்து நாங்க இப்ப பிரைஸ பார்க்கணும். பிரைஸ பார்க்கறதுக்கு எங்களுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதாவது எங்களுக்கு எங்களுக்கு தந்திருந்தாங்க தானே இந்த சமன்பாடு நாங்க கண்டெடுத்த 48 எங்களுக்கு கியூடி சமன் 48 மைனஸ் 0.2p அதுலயும் காணலாம். அப்படி இல்லாட்டி நாங்க இந்த பிரைஸ் சமன்பாடு விலை சமன்பாடு கண்டோம் அதுல பிரதியிட்டு கண்டாலும் எப்படினாலும் ஒரே விடத்தான் வரும். சரியா? நான் ஒரு சில எக்ஸாம் பேப்பர்ல வந்து நான் இந்த சமன்பாடு மட்டும் பயன்படுத்தி கண்டிருப்பேன். ஒரு சில இதுல இந்த சமன்பாடு மட்டும் கண்டிருப்பேன். ஸோ நான் இது ரெண்டையும் நான் இங்க உங்களுக்கு போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. பாருங்க கியூ எங்களுக்கு தெரியும் வந்து 23.8 ஈக்குவல் 48 செய்ய 0.2p. அப்ப எங்களுக்கு இப்ப பிய தானே காணணும். அப்ப 0.2 பிய வந்து நாங்க 0.2ஆல எல்லாத்துலயும் பிரிக்கணும். இந்த 48 மைனஸ் இந்த +23.8 சமனுக்கு இங்கால வரக்குள்ள -23.8 ஆகும். அப்ப 48ல 23.8 போனா 24.2. இந்த பிய காண்றதுக்கு 0.2 பிய 0.2ஆல பிரிச்சா பி 0.2 0.2 வெட்டுப்பட்டு பி சமன் இந்த 24.2ல 0.2 பிரிச்சா 121 வரும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பிரைஸ் சமன்பாடு தெரியும் 240 செய்ய 5 கியூ. அப்ப 240 மைனஸ் 5 தர கியூக்கு பதிலா நாங்க 23.8 போடுவோம். அப்ப 119 வரும். 23.8 தர 5 119. 240ல இருந்து 119 கழிச்சாலும் பி சமன் 121 முடிஞ்சா? ஓகே. இப்ப வந்து நாங்க பார்ப்போம் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பார்க்கறது எப்படின்னா கால்குலேட் த ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம்னு சொல்லி சொன்னா டிஆர் சமன் டிசி. டிஆர் எப்படி காணுவோம்? பி தர கியூ. அப்ப பி எவ்வளவு எங்களுக்கு 121 தர கியூ 23.8. அப்ப 2879 தர 8. டிசி வந்து தந்திருக்காங்க 1200 சக 20. இந்த கியூ எங்களுக்கு தந்திருக்காங்க 23.8. நாங்க ஆல்ரெடி இங்க கண்ட ஓகே அதுண்ட வர்க்கம். அப்ப பாருங்க மைனஸ் 1200 சக இந்த 23.8 வர்க்கம் வந்து 566.44. அப்ப 2879.8 1200 சக அதாவது இந்த 1200 சக 566.4 வந்து நாங்க கூட்டுக்குள்ள 1766.44 வரும். அதுல இருந்து அப்ப இந்த டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் காஸ்ட கழிச்சா ப்ராஃபிட் வந்து 1113.36 சொல்லி வரும். ஓகே சரி. If the firm
எய்ம் டு மேக்ஸிமைசிங் ரெவன்யூ. அதாவது வந்து விற்பனையை வந்து உச்சப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா ரெவன்யூ மேக்ஸிமைசேஷன். விற்பனை உச்சப்படுத்தணும்னு சொன்னா எவ்வளவு பிரைஸ்ல எவ்வளவு அவுட்புட் வந்து காணப்படணும்னு சொல்லி கேட்கறாங்க. விற்பனை உச்சப்படுத்த. அப்ப ரெவன்யூ மேக்ஸிமைசேஷனுக்கு வந்து எங்களுக்கு காணணும்னு சொன்னா எம்ஆர் சமன் 0. எம்ஆர் சமன் மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் 0. அப்ப 0 சமன் எங்களுக்கு மார்ஜினல் ரெவன்யூ கண்டிருக்கும் தானே 240 10 கியூன்னு சொல்லி இந்த இதுதான் மார்ஜினல் ரெவன்யூ ஆல்ரெடி நாங்க கண்டிருக்கோம். அப்ப 240 10ஆல பிரிச்சா கியூ சமன் 24. அப்ப மேக்ஸிமைசேஷன் ரெவன்யூ மேக்ஸிமைசேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி சொன்னா அங்க கியூ சமன் வெளியீடு 24 இருக்கணும். அப்ப எங்களுக்கு விலை எவ்வளவா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள அப்ப 240 5 கியூ இதுவும் நாங்க சமன்பாட்டுல கண்டது தான். ஓகே, அப்ப 240 5 கியூனா 240 மைனஸ் 5 தர 24. அப்ப 240ல இருந்து 120 போனா பி சமன் 120. இந்த கொஸ்டின் வந்திருக்கு ரெவன்யூ மேக்ஸிமைசேஷன்ல கியூ எவ்வளவா இருக்கணும், பிரைஸ் எவ்வளவா இருக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ல வந்து பிரைஸ் எவ்வளவா இருக்கணும், குவான்டிட்டி எவ்வளவா இருக்கணும்னு சொல்லி வருது. ஸோ கொஸ்டின் வந்து டிஃபரெண்டா இருக்கு, கணக்கு செய்யற மெத்தடும் வந்து டிஃபரெண்ட். சரியா? ஸோ அதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட். கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட்னு சொல்லி சொன்னா வேறுபடுத்தல் மற்றும் ஒப்பீடு செய்ய சொல்லுங்க. கம்பேர்னு சொல்லி சொன்னா ஒப்பீடுன்னு சொல்லி சொல்றது. கண்ட்ராஸ்ட்னு சொல்லி சொன்னா வேறுபடுத்துறது. The characteristics of the monopolistically competitive and oligopoly market. சிலருரிமை சந்தை மற்றும் என்னது மனோபாலிஸ்டிக்கலி கம்படிட்டிவ், அதாவது தனியுரிமை போட்டி சந்தையில ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப முதலாவது வந்து நாங்க வேற்றுமை பார்ப்போம். இப்ப தனியுரிமை போட்டி சந்தையில வந்து என்னது எங்களுக்கு தடையற்ற, அதாவது வந்து தடை இல்லை, சுதந்திரமா எங்களுக்கு யாருனாலும் உள்ளுக்கு போகலாம், யாருனாலும் வரலாம். இதே ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா என்ட்ரி பேரியர்ஸ் ஒண்ணு இருக்கும். அதைத்தான் நாங்க சொல்ல, அதாவது ஃப்ரீடம் ஒன்றும் இல்லாம இருக்கும். அடுத்தது வந்து மெனி கம்பெனிஸ் வந்து காணப்படும். இப்ப மனோபொலி கம்படிட்டிவ் மார்க்கெட்ல வேணா அதிக அளவிலான நிறுவனங்கள் காணப்படும். ஆனா வந்து ஒலிகோபொலியில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒலிகோபொலியில வந்து இங்க மெனி கம்பெனிஸ்னு சொல்லி வந்தது வந்து இல்ல, சரியா? கம்பெனிஸ் டு த லோ லெவல், அதாவது ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டும்தான் காணப்படும். அடுத்தது வந்து மார்க்கெட் ஷேர் வந்து இங்க வந்து குறைவா காணப்படும். ஏன் குறைவா காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த மனோபொலி கம்படிட்டிவ்ல வந்து ஒரு சந்தையில வந்து அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படக்குள்ள அதுக்கான சந்தை பங்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இதே சிலருரிமை சந்தை பொறுத்தளவுல வந்து குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் காணப்படுறதால வந்து அந்த நிறுவனத்தின் சந்தை பங்கு மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப ஐயா இருக்கும். சரியா? சோ இங்க வந்து 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால இதுகளை போட்டேன். அடுத்தது வந்து கம்பேர் பண்ணக்குள்ள வந்து இந்த ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து ஒரு காம்படிஷன் சொல்லி சொல்லக்குள்ள ஹை லெவல்ல ஒரு காம்படிஷன் ஒண்ணு இருக்கும். சரியா? அப்ப வெரி ஹை காம்படிஷன். அதனால தான் இந்த நிறுவனங்கள் வந்து விளம்பரப்படுத்தல்ல, ப்ராடக்ட வந்து குவாலிட்டியில, சேவிங்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப தாக்கம் செல்ல, அதாவது ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு நிறுவனமே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரைஸ் டேக்கரா இருக்கும். அதாவது விலை வந்து பிரைஸ் மேக்கர் விலையை வந்து உருவாக்குபவர்களா இருக்கும். சோ நான் அந்த நிறுவனங்கள் சொல்ற விலைக்கு தான் வந்து பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படும். அடுத்தது இந்த விஷயம் இன்னொரு கம்பேர் பண்றோம், ஒப்பீடு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஈச் ப்ரொடியூஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன், அதாவது வந்து இந்த மார்க்கெட் வந்து வேறுபட்ட பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும். அதாவது ஒத்த தன்மையோ அப்படி இல்லாட்டி வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து வேறுபட்ட பொருட்கள்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் தானே, அதாவது இப்ப செலூனா இருந்தாலும் கேர்ள்ஸுக்கான செலூன், பாய்ஸ்க்கான செலூன், ஹை கிளாஸ் செலூன், லோ கிளாஸ் செலூன் அப்படி இருக்கு. அதே மாதிரி வந்து ஒலிகோபொலி மார்க்கெட்லயும் வந்து பாருங்க, இப்ப நாங்க ஒரு பேங்க் எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா சென்ட்ரல் பேங்க் இருக்கு, கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, பிரைவேட் பேங்க் இருக்கு, செமி கவர்மெண்ட் பேங்க் இருக்கு. சோ அப்படி சோ அதுதான் டிஃபரன்சியேஷன் சொல்லி சொல்றது. ஓகேயா? சோ இதுகளை எழுதுனா ஓகே. அடுத்தது the good firm operate monopolistically competitive market capable to the achieving the economic efficiency in the long run. Explain using inflation. அதாவது சொல்றாங்க இப்ப வந்து இந்த 4 மார்க்கெட்டும் இருக்கு தானே, இந்த 4 மார்க்கெட்டும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 1 minute.
சரியா? சோ இங்க வந்து கேட்டிருக்காங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த எபிசென்சிய வந்து அதாவது வந்து சந்தையில வந்து இந்த மோனோபோலி மார்க்கெட்ட பொறுத்தளவுல வந்து அச்சீவிங் த எக்கனாமிக் எபிசென்சி அதாவது அச்சீவிங் த எக்கனாமிக் எபிசென்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க அத சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த 4 சந்தை அமைப்புகளுமே வந்து எக்கனாமிக் எபிசென்சி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். சரியா? அப்ப அதுல வந்து இப்ப முதலாவது இந்த மார்க்கெட் அதாவது வந்து இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதிகபட்சமா வந்து ஒரு நன்மையை வந்து பெற்றுக்கொள்ற வகையில வந்து வளங்கள் என்ன செய்யணும்னா ஒதுக்கீடு செய்யணும். ஒவ்வொரு சந்தை அமைப்பிலும் வந்து அதிகபட்ச சாத்தியமான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அதுதான் எபிசென்சின்னு சொல்லி சொல்றது. வளங்களை வந்து நாங்க சரியா ஒதுக்கீடு செய்யணும். அப்படி ஒதுக்கீடு செய்யும் பொழுதுதான் வந்து இந்த எபிசென்சிங்கிற விஷயம், திறன்கிற விஷயம் வந்து அடையப்படுது. வளங்கள் வந்து ரிசோர்ஸ் வந்து திறமையா ஒதுக்கப்படாட்டி வந்து அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தரை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க இந்த 4 வகையான சந்தை அமைப்பை வந்து பார்க்கக்குள்ள வந்து இப்ப ஏற்றத்தாழ்வு காணப்படும், வருமான பெரம்பல் காணப்படும். அதனால ஒருத்தருக்கு வளங்கள் சரியா பகிரப்படும், இன்னொருத்தருக்கு வளங்கள் பகிரப்படாம இருக்கும். அதாவது கிடைக்காம போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப எல்லாருமே வந்து எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டா அந்த கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒலிகோபொலி மார்க்கெட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து இப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்றது இப்ப மின்சார வசதி பெற்றிருக்காங்களா, எல்லாரும் நீர் வசதி பெற்றிருக்காங்கன்னு கேட்டா இல்ல. சரியா? சோ ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும் வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும், இன்னொருத்தவங்க வந்து கிடைக்காம போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து எம்பிசி சமன் பிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றது. எம்பிசி சமன் பிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றது. சரியா? சோ அதத்தான் வந்து சரியா? சோ அதத்தான் வந்து நான் இங்க என்ன காட்டியிருக்கேன். எம்பிசி சமன் அதாவது வந்து இப்போ உதாரணம் சொல்ல போனா இங்க வந்து இந்த பிரைஸ் வந்து எம்பிசி புள்ளியை வந்து அடையிற சந்தர்ப்பத்துல தான் வந்து என்ன நடக்கும்னா எக்கனாமிக் எபிசென்சி நடக்கும். அதாவது வந்து இப்ப இந்த கர்வ் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா மோனோபொலிட்டிக்கலி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட் கேப்பபிள் ஆஃப் த அச்சீவிங் த எக்கனாமிக் எபிசென்சி இன் த லாங் ரன். அப்ப இங்க இந்த மேக்சிமைசேஷன் பாயிண்ட்னு சொல்லி சொல்றது எதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஏ. இந்த மேக்சிமைசேஷன் எங்க அடையுதுன்னு சொல்லி சொன்னா இந்த மார்ஜினல் ரெவென்யூ அதாவது வந்து இப்ப இந்த எம்ஆர் கோடு இருக்கு, இந்த எம்ஆர் வந்து எம்சிஏ சந்திக்கிற புள்ளி தான். சரியா? அப்ப இந்த எம்ஆர் வந்து எம்சிஏ சந்திக்கக்குள்ள வந்து பி சமன் இந்த விலை சமன் எம்பிசிக்கு வந்து சமனா இருக்கும்னு சொல்லி நாங்க இங்க சொல்றோம். அதாவது வந்து இங்க தரப்பட்டிருக்க இந்த வெளியீட்டு விகிதத்தை விட உற்பத்தி செய்யறதுக்கான செலவு வந்து குறைந்த அளவுல வந்து வளங்களுக்கு பயன்படுத்தக்குள்ளதான் இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எபிசென்சி அடையப்படுது. சோ அதனால தான் வந்து இங்க பிரைஸ் வந்து பாருங்க இப்ப நார்மலா இந்த P2ல வந்து அதாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா Q2 அளவு வந்து உற்பத்தி செய்யறாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த P1ல இருந்து பாருங்க Q1 அதாவது வந்து விலை குறைவா இருக்கக்குள்ள குவான்டிட்டி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து அவங்க குவான்டிட்டி அளவை வந்து பெற்றுக்கொள்றாங்க. சோ இது வந்து ஒரு நபரை பாதிக்கக்கூடியதா இருக்கும், ஒரு நபரை வந்து பாதிக்காததா இருக்கும். சரியா? ஆகவே எப்படி இருந்தாலும் வந்து இந்த மார்க்கெட் எபிசென்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள எம்ஆர் சமன் எம்சிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது எபிசென்சியை பத்தி இப்ப இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட நேத்து டிஸ்கஷன் பண்ண ஒரு கொஸ்டின்லயும் இன்றைக்கு டிஸ்கஷன் பண்ண ஒரு கொஸ்டின்லயும் மட்டும்தான் இது வந்திருக்கு. சரியா? நேத்து டிஸ்கஷன் பண்ண 2019 பேப்பர், இந்த பேப்பர் வந்து 2022 பேப்பர். சரியா? சோ எபிசென்சியை பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் ஒலிகோபொலி மார்க்கெட் sorry. ஓகே. Some oligopoly market to the characteristics of the price and quantity stability. அதாவது வந்து சிலருரிமை நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னா விலை மற்றும் தொகையில வந்து ஸ்டேபிலிட்டியா இருக்கும். அதாவது வந்து நிலையா இருக்குமா. What are the theory of this useful explaining this scenario and how could be used to the explain the such as an outcome. அப்ப இந்த நிறுவனம் வந்து விலை மற்றும் தொகையில வந்து ஒரு ஸ்டேபிலிட்டியா இருக்கக்குள்ள வந்து இந்த நிறுவனங்கள் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது விலையும் மாத்தாம தொகையும் மாத்தாம ஒரு
ஒரு நிறுவனம் எப்படி வெளியீட வந்து அதிகரிச்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு தான் நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொல்லிட்டோம்னா some oligopoly markets follow the non-pricing methods. அந்த non-pricing மெத்தட்ல தான் என்ன சொல்றாங்கன்னா டேக் ஆப்போசிட் ஆக்ஷன். அதாவது வந்து ஒரு போட்டி நிறுவனங்களுக்கு எதிர் நடவடிக்கைகள் காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒலிகோபொலி மார்க்கெட்டுக்குள்ள தான் நாங்க என்ன பண்ணோம், சிமந்தி வங்கி, வணிக வங்கி நிறுவனங்கள், மென்பான நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள்லாம் படிச்சோம். அப்ப டேக் ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லக்குள்ள எதிர் நடவடிக்கைகள்னு சொல்லக்குள்ள நாங்க உதாரணம் சொல்லுவோம். இப்போ அந்த நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் செய்யலாம். அந்த நிறுவனங்கள் வந்து கஸ்டமருக்கு நல்ல சேவிஸா கொடுக்கலாம். அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்றது, பிரைஸ் எல்லாம் கூட்டி இருக்கக்குள்ள இந்த நிறுவனங்கள் வந்து பிரைஸை வந்து குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து டேக் ஆப்போசிட் ஆக்ஷன்னா நீங்க அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் அதை வச்சுக்கொள்ளுங்க. ஃபாலோவிங் த ஸ்ட்ராட்டஜிக்ஸ், அதாவது தந்திரோபாய முறைகளை பின்பற்றுதல். இப்ப தந்திரோபாய முறைகளை பின்பற்றினா இப்ப விலையில வந்து நாங்க எந்த விதமான மாற்றம் செய்யாம எந்த வகையான தந்திரோபாயங்களை வந்து பின்பற்றலாம். வாடிக்கையாளர்களை எப்படி தக்க வச்சு கொள்ளலாம், வாடிக்கையாளர் அதாவது தங்கிட்ட இருக்க பொருட்களை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா எப்படி வந்து விற்பனையை வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். அப்படி அடுத்தது ப்ராடக்ட் குவாலிட்டி, அட்வர்டைசிங், அதாவது விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்வது, அதாவது அட்ராக்டிவான விளம்பரங்கள், அந்த மாதிரியான ப்ராடக்ட் குவாலிட்டி, தன்னோட பொருட்கள் சேவையில வந்து தரத்தை வந்து பேணுறது. ஸோ இதுகள் தான் வந்து நான் பிரைசிங் கம்பெடிஷன். சரியா? ஸோ உங்களுக்கு டிரெக்டா வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டுல பாருங்க, நீங்க இங்க சொல்லி இருக்காங்க சம் ஒலிகோபொலி மார்க்கெட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த பிரைசிங் இன் குவான்டிட்டி ஸ்டேபிலிட்டி, அதாவது விலை மற்றும் தொகையில வந்து ஒரு ஸ்டேபிலிட்டியா இருக்கும். வாட் ஆர் த தியரி தட் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிளைனிங் திஸ் சினாரியோ அண்ட் how could be used to explain the such as an outcome. அப்ப இந்த தியரி வந்து என்னத்தை யூஸ்ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்ல, what is the theory that is useful in explaining this scenario சொல்லி கேட்கக்குள்ள வந்து அப்ப என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க என்னென்ன மெத்தடை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. சரியா? சோ இதைத்தான் வந்து இங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர். அடுத்தது இந்த monopoly competitive and oligopoly markets from the offer the consumer broader choice of the goods and services of the same nature. Do you agree? Explain using example. அதாவது சொல்றாங்க தனியுரிமை போட்டி சந்தையும் சிலருரிமை நிறுவனங்களும் வந்து என்ன நடக்குன்னா வாடிக்கையாளர்களுக்கு வந்து broader choiceனா பரந்தளவிலான தெரிவுகளை மேற்கொள்றதுக்கு, பொருட்கள் சேவை தெரிவுகளை மேற்கொள்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த கூற்று ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு கேட்டா do you agree? Yes, agree. ஒலிகோபோலி என்னத்தான் வந்து சிலருரிமை நிறுவனம், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்களா இருந்தாலுமே அவங்க கூட பரந்தளவிலான சாய்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸை கொடுக்குறாங்க. இப்ப காப்புறுதி நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கையில ஒரு 18 காப்புறுதி நிறுவனங்கள் தான் இருக்கு. அந்த 18 காப்புறுதி நிறுவனங்கள் வந்து சாய்ஸை கொடுக்குது. பிரைஸ்ல இருக்கலாம், சர்வீஸ்ல இருக்கலாம், குவாலிட்டியில இருக்கலாம். ஸோ எதுலனாலும் சாய்ஸை கொடுக்குது. அதே மாதிரி இப்ப மனோபொலிட்டிக்கலி காம்படிட்டிவ் ஆகிறது ஒரு செலூன்னாலோ, ஒரு நகைக்கடையினாலோ, ஒரு உணவு கடையினாலும் வந்து பல்வேறு சாய்ஸஸை வந்து கொடுக்குறது ப்ரோட கான்செப்ட்ல. அதாவது வந்து உங்களுக்கு பரந்தப்பட்ட தெரிவுகள் காணப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அடுத்தது எக்ஸ்பிளைன் யூசிங் எக்ஸாம்பிள். அப்படி இல்லாட்டி ஒரு சிலவங்க நீங்க இந்த கூற்றை வந்து நீங்க டிஸ்அக்ரி போட்டு சொல்லலாம். மனோபொலி மார்க்கெட்டை கம்பேர் பண்றதோட வந்து ஒலிகோபொலி மார்க்கெட் வந்து லிமிடேஷன் கம்பெனிஸ் தான் இருக்கு, அதாவது குறுகிய சில கம்பெனிகள் தான். அப்ப வந்து இந்த மனோபொலிட்டிக்கலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டை விட ஒலிகோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து ப்ரோட சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது இப்ப வங்கிகள் எடுத்துக்கொண்டா ஒரு குறிப்பிட்ட சில வங்கிகள் தான் காணப்படுது. ஸோ அதுல வந்து எங்களுக்கு வந்து சாய்ஸ் பாக்குறதுங்கிறது வந்து ப்ரோட லெவல்ல சாய்ஸ் பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம்னு கூட நீங்க அந்த ஆர்கியூமெண்ட் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப பாருங்க, நான் இதுக்கு வந்து இப்ப நீங்க எது எக்ரியா டிஸ்அக்ரியான்னு கொடுக்கறதுல முக்கியம். சோ நீங்க டிஸ்அக்ரி கொடுத்தாலும் அதுக்கான ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். பாருங்க, the firms that the market can enter the supply with the identical homogeneous and different product, அதாவது வந்து ஒத்த தன்மையான பொருட்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஃபரெண்ட் வேறுபட்ட பொருட்களா கூட இருக்கலாம். சோ சிலருரிமை நிறுவனமா இருக்கலாம், தனியுரிமை போட்டி நிறுவனமா இருக்கலாம். ரெண்டுமே இந்த மெத்தடை கடைபிடிக்குது. ஒத்த தன்மையான பொருட்களை வழங்கும், அதுதான் ஹோமோஜீனியஸ். அப்படி இல்லாட்டி டிஃபரெண்ட் ப்ராடக்ட்னு சொன்னா வேறுபட்ட பொருட்களை வழங்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாருங்க, பெர்ஃபெக்ட் ஒலிகோபோலி, அதாவது அன்டிஃபரன்சியேஷன். பெர்ஃபெக்ட் ஒலிகோபோலின்னு சொல்லி சொன்னா அது அன்டிஃபரன்சியேஷன் ஒலிகோபோலின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அங்க டிஃபரன்சியேஷன் எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு when in the few firm produce the standard product, பாருங்க ஸ்டீல், அலுமினியம், பெட்ரோலியம். ஸோ இதெல்லாம் ஸ்டீல், அலுமினியம், பெட்ரோலியத்துல வந்து எங்களுக்கு சாய்ஸஸ் எதுவுமே இல்லை. சரியா? ரொம்ப குறைவான, அதாவது இப்ப பெட்ரோல் எடுத்துக்கொண்டா 95, 92 அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு 2-3 தான் வகை இருக்கு. ஸோ அதனால பெரிய சாய்ஸஸ் இருக்காது. அதை தான் வந்து அன்டிஃபரன்சியேஷன் ஒலிகோபோலி மார்க்கெட்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி, அதாவது டிஃபரன்சியேஷன் ஒலிகோபோலி.
where the product different level product உதான் கார் எடுத்துக்கொள்ளலாம், pharmaceutical எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ல எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட் எடுத்துக்கொண்டாலும் therefore the product of farm it's not the perfect substitute. அதாவது perfect substituteனா பூரண பதிலீடு இல்லை, ஆனா பரந்த அளவிலான தெரிவுகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லலாம். The product of the farm as the citing features of which, அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ உங்களுக்கு லக்ஸ் சோப்புக்கு பதிலா லைபை சோப்பு எடுக்கலாம். ஆனா லக்ஸ் சோப்ல இருக்க அந்த நறுமணம் லைபை சோப்ல இல்ல. ஆனா லக்ஸ் சோப்ல வந்து இருக்கிற அந்த என்ன சொல்றது லைபை சோப்ல இருக்க அந்த எழுதி வந்து லக்ஸ் சோப்ல இருக்காம இருக்கலாம். சோ இதுதான் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூஷனா இருக்காதுன்னு பூரண பதிலீடு தன்மையா காணப்படாதுன்னு சொல்றது வந்து அதைத்தான். இப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்கலாம், மனோபோலி காம்படிஷன்ல வந்து பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கா, எக்ரியா டிசைட் கேட்டா நாங்க இல்லன்னு தான் சொல்லணும். சொன்னா ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு, பட் பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, பதிலீட்டு பொருட்கள் காணப்படுது, ஆனா பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூஷன் சொல்ற விஷயம் வந்து இருக்காது. கிளியரா? சோ இதைத்தான் வந்து இங்க ஆன்சர் பண்ணணும். அடுத்தது क्वेश्चन 6. சரியா? லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ், அதாவது LACன்னு சொல்றது. லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொன்னாலே நாங்க படிச்சிருக்கோம் நீண்ட காலத்துல, அதாவது நீண்ட காலத்துல வந்து சராசரி அதாவது அளவு திட்ட சிக்கனங்களை பயின்றது தான் வந்து லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்னு சொல்றது. ஓகே, இதுதான் பாருங்க எவரேஜ் டோட்டல் காஸ்ட் இன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். இந்த ப்ளூ கலர்ல காட்டுறது வந்து ஷார்ட் ரன். இப்ப எங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க லாங் ரன் தானே, அப்ப நீங்க இந்த ரெட் கலர்ல மட்டும் காட்டினா சரி. அதாவது வந்து இப்ப நாங்க இந்த இதை சொல்றது வந்து அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து இருக்கிற எல்லா இன்புட்ஸையும் வந்து நாங்க ஒரு என்ன சொல்றோம் சம விகிதத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து ஒரு ஈக்குவல் லெவல்ல வந்து நாங்க வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ள வந்து அவுட்புட்ல வந்து என்ன மாதிரியான சேஞ்ச்னு நாங்க அதை மெஷர் பண்றதை தான் வந்து நாங்க சொல்றது வந்து லோ ஆஃப் ரிட்டர்ன் ஸ்கேல்னு அதாவது நீண்ட லோ ஆஃப் ரிட்டர்ன் ஸ்கேல்னு சொல்றாங்க. இதாவது லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொன்னா லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க வந்து செலவு, அதாவது வந்து இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூட வந்து குறைந்த அளவு சராசரி செலவுல வந்து நாங்க எங்களால வந்து உற்பத்திய, அதாவது வந்து இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்னு சொல்லக்குள்ள வந்து இந்த விதி தொழிற்படக்குள்ள இந்த லாங் ரன் காஸ்ட்னு சொல்ற விஷயம் வந்து தொழிற்படக்குள்ள வந்து நாங்க உற்பத்தியை வந்து தொடர்ந்து நாங்க அதிகரிக்கக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா தொடர்ந்து குறைவடைஞ்சுக்கிட்டு செல்லும்னு சொல்றாங்க. இது காரணமாகத்தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த அளவு திட்ட சிக்கனம், அதைத்தான் நாங்க எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல், இந்த டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து நடக்குது. அப்ப லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து இன்னைக்கு யூ ஷேப்ல வந்து காணப்படுதுன்னு இந்த வரைபடத்தை போடலாம். சோ இது வந்து எவரேஜ், அதாவது குறுங்காலத்துல நடக்கிறது. பாருங்க, இது ஸ்மால் ஃபேக்டரியில வந்து அந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஷார்ட் ரன் வித் ஸ்மால் ஃபேக்டரி, அதாவது வந்து என்ன நடக்குது எக்கனாமிக் ஸ்கேல் வந்து இது வந்து என்ன சொல்றது அதிகரிச்சு கொண்டு வருதுன்னு இது வந்து இந்த ஷார்ட் ரன் வித் மீடியம் ஃபேக்டரி, இது வந்து நடுத்தர அளவு நிறுவனம், இது வந்து லார்ஜ் ஃபேக்டரி பெரிய அளவு நிறுவனம். இந்த ரெட் கலரா தான் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் லாங் நிறுவனம், அதாவது இந்த சிறிய இதுகளை வந்து ஒன்றா சேர்க்கிறது தான் வந்து என்னன்னா லாங் ரன் எவரேஜ் காஸ்டா இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட்னு நாங்க சொல்றோம். சரியா? ஓகே, சோ இந்த மூன்று விதமும், அதாவது இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் அண்ட் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் வந்து காணப்படுது. எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லித்தானே தெரியும் தானே, அதாவது வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விதி, நாங்க இன்புட்டை விட அவுட்புட் கூடயா இருக்கும். டிஸ்எக்கனாமிக் ஸ்கேல்னு சொன்னா அதாவது வந்து இன்புட்டை விட அவுட்புட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். கன்ஸ்ட்ரைன் ரிட்டர்ன் டு ஸ்கேல்னு சொன்னா இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட்டா இருக்கும். சரியா? இந்த விஷயங்களை எழுதி அந்த வரைபடத்தை குறிக்கணும். அடுத்தது பிரேக் ஈவென்ட் அனலைசிஸ். பிரேக் ஈவென்ட் அனலைசிஸ் சொன்னா என்னது, அதாவது நாங்க படிச்சிருக்கோம் இந்த பிரேக் ஈவென்ட் அனலைசிஸ் வந்து பாக்குறதுக்கான சமன்பாடு ஒண்ணு இருக்கு, அது இல்லாம வரைபடம் ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த பிஇபி பாக்குறது வந்து ரெவென்யூ இங்க
கியூ அதாவது வந்து லாப நட்டமற்ற புள்ளி ஒரு குறிப்பிட்ட ஒரு கால சந்தர்ப்பத்துல வந்து அதாவது வந்து லாபம் நட்டமற்ற புள்ளியில தான் வந்து அதாவது லாப நட்டமற்ற புள்ளி. அப்ப அந்த நிறுவனம் வந்து இந்த லாப நட்டம் புள்ளியை வந்து அடையாளம் கண்ட பிறகு அதுக்கு மேல உற்பத்தி செய்யப்படுற ஒவ்வொரு அளவுக்கும் வந்து லாபம் இருக்கும். அந்த லாப நட்டமற்ற புள்ளி கீழே உற்பத்தி செய்யற ஒவ்வொரு அளவுக்கும் வந்து நட்டம் ஏற்படும். அப்ப லாப நட்டமற்ற புள்ளிக்கான சமன்பாடு என்னது? டிஎஃப்சி டோட்டல் பிக்ஸ் காஸ்டின் கீழ் பி மைனஸ் ஏபிசி. இந்த பி மைனஸ் ஏபிசியை தான் நாங்க என்ன செய்வோம்? கண்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது இத வந்து இன்னும் இந்த மெத்தட்லயும் வரைபடமா போடலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து இது நார்மலா வந்து பிசினஸ் ஸ்டடீஸ்ல வந்து வர வரைபடமா இருக்கும். எக்கனாமிக்ல வந்து நாங்க இதை வரையறைத்த சரியா இருக்கும். சரியா? பிஇபி அதாவது வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் டோட்டல் ரெவென்யூ டோட்டல் காஸ்ட் அதாவது டோட்டல் ரெவென்யூ டோட்டல் காஸ்ட் வந்து இங்க ஈக்குவல் ஆகக்குள்ள தான் நாங்க பிரேக் இவன் பாயிண்ட் காணுவோம். சரியா? இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா டோட்டல் காஸ்ட்டை விட டோட்டல் ரெவென்யூ கூடயா இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் என்ன நடக்கும்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா இருக்கும். இது வந்து ப்ராஃபிட் காஸ்ட். ஒரு நிறுவனத்துல உற்பத்தி நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டை வந்து எங்களால வந்து மாற்றி அமைக்க முடியாது. இந்த டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து உற்பத்தி இடம்பெறாத 0 புள்ளியில இருந்தா வருமானம் அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா? இந்த பிக்ஸ் காஸ்ட் இந்த டிசிக்குள்ள தான் என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா பிக்ஸ் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் இருக்கும். டிஎஃப்சி பிளஸ் டிவிசி இருக்கும்னு சொல்லி டிவிசி இருக்கும். அதுதான் டோட்டல் காஸ்ட்குள்ள வரும். கிளியரா? அடுத்தது டிகிரி ஆப்பரேட்டிங் லெவரேஜ். அதாவது டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லெவரேஜ்னு சொல்லி சொன்னா அதுக்கான சமன்பாடு தான் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ப்ராஃபிட் அண்ட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த சேல்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இது லாபம் மற்றும் விற்பனைக்கு இடையிலான வந்து ஒரு தொடர்பை கூடுறது தான் டிகிரி ஆஃப் த லெவரேஜ். ஒரு நிறுவனத்துல வந்து மாறும் செலவுகளை விட நிலையான செலவுகள் அதாவது பிக்ஸ் காஸ்ட் வந்து அதிகமா இருந்தா அந்த நிறுவனத்துல டிகிரி ஆஃப் லெவரேஜ் வந்து அதிகமா இருக்கும். இதன் மூலமா வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து அதாவது விற்பனையாளர்களோட எண்ணிக்கை வந்து கூடுதலா இருக்கும். விற்பனையாளர்களோட எண்ணிக்கை கூடுதலா இருந்தா அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் வந்து லாபத்தை உழைக்கணும்னு சொன்னா அந்த லாப நட்டமற்ற புள்ளி வந்து பெரிய அளவுல வந்து ஈடு செய்ய வேண்டி வரும். அதாவது வந்து பிக்ஸ் காஸ்டுக்கான செலவு அதிகரிக்கிற நிலையில வந்து அங்க வந்து அந்த பிக்ஸ் காஸ்ட்டை வந்து நாங்க என்ன சொல்றது எங்களால வந்து பிக்ஸ் காஸ்ட்டை வந்து ஈடு செஞ்ச பிறகு வரதுல தான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம் இதுல இருக்கு என்னதுன்னு சொன்னா அந்த டிகிரி ஆஃப் த லெவரேஜ் வந்து சொல்ற விஷயம் வந்து அதிக அளவு இருக்கும் போது அந்த நிறுவனத்தின் ப்ராஃபிட்டும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிக அளவுல காணப்படும் சொல்லி சொல்றான். மத்த கம்பேர் டு த அதர் ஆர்கனைசேஷன். சரியா? சோ அடுத்தது வந்து இந்த டிகிரி ஆஃப் த லெவரேஜை பத்தி நான் 2014 பேப்பர் டிஸ்கஷன் எல்லாம் தெளிவா இன்னும் சொல்லி இருக்கிறேன். ஸோ பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கக்குள்ள வந்து இப்ப நல்ல எக்ஸாம்க்கு டைமும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா இந்த A to Z எல்லா பேப்பர் டிஸ்கஷனையும் வந்து பாருங்க. அதுக்கான தெளிவான ஆன்சர்ஸும் இருக்கு. பேப்பர்ல ஒரு 2014 இருந்து நான் பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஷன் செஞ்சு கொண்டு தான் போறேன். ஸோ சரியா? ஸோ இதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி இந்த எக்கனாமிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். கொஞ்சம் உங்களுக்கு அந்த விளங்குற அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம் வந்து கொஞ்சம் தப்பானாலும் அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே பிழைக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு பேப்பர்ஸை வந்து செய்ய பாருங்க. அடுத்தது வந்து பாருங்க நேச்சுரல் மனோபொலி. நேச்சுரல் மனோபொலி வந்து இதுல எது வரும்? இயற்கை தனியுரிமை. அதாவது தனியுரிமை சந்தையில வந்து உருவாக்கப்படுறதுதான் நேச்சுரல் மனோபொலி. நேச்சுரல் மனோபொலி உருவாகுறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் அதாவது தனியுரிமை சந்தை அமைப்புல வந்து அந்த குறித்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் காணப்படும். அதனால தான் வந்து அங்க நேச்சுரல் மனோபொலி வந்து உருவாகுது. அதாவது ஒரு நிறுவனம் வந்து உற்பத்தியை அதிகரிக்கக்குள்ள வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா பேரளவு சிக்கனம் அதுதான் உற்பத்தியை அதிகரிக்கக்குள்ள அதாவது வெளியீடு அதிகரிக்கக்குள்ள பேரளவு சிக்கனம் வந்து ஏற்படும். இந்த பேரளவு சிக்கனம் வந்து ஏற்படுறதுனால வந்து என்ன நடக்குன்னா குறைந்த சராசரி செலவுடன் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ல வந்து அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இப்படி இருக்கக்குள்ள அந்த நிறுவனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் மனோபொலி அதாவது இயற்கை தனியுரிமைக்கு வந்து தள்ளப்படும். நாங்க இயற்கை தனியுரிமை வாழ்க்கான காரணமே வந்து தொழிலும் நிறுவனம் ரெண்டுமே ஒன்றாக இருப்பது. தொழில் பிரவேசிப்பதற்கு தடை காணப்படுற சந்தையை தான் நாங்க தனியுரிமை சொல்லி சொல்லுவோம். அந்த தனியுரிமை சந்தையில தான் அந்த நேச்சுரல் மனோபொலி உருவாகுது. அதாவது வந்து போட்டி நிறுவனங்கள் இப்ப நாங்க போட்டி தடை காணப்படுதுன்னு சொல்றோம் தானே. அப்ப அந்த போட்டி நிறுவனங்கள் வந்து இந்த சந்தையில பிரவேசிக்க முடியாத என்டர் ஆக முடியாத அளவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனம் வந்து சந்தைக்கு தேவையான முழு உற்பத்தியும் டோட்டல் ப்ரொடக்ஷனை வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா குறைந்த செலவுல லோ காஸ்ட்ல வந்து இஷ்யூ பண்றதால வந்து அங்க ஆட்டோமேட்டிக்காவே நேச்சுரல் மனோபொலி இயற்கை தனியுரிமை அது தானாவே தனக்கான ஒரு இடத்தை வந்து அமைச்சு கொள்றதுதான் நேச்சுரல் மனோபொலின்னு சொல்லி சொல்றோம். இது எல்லாமே கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கு. ஓகே. சோ நாங்க நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் வந்து 2000
21 பேப்பரை வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே. தேங்க்யூ.